ஒரு மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியில கூட அவங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சாதனை எவ்வளவு வெகு விரைவில் ஏற்படுகிறது ஒரு ஆட்சி ஆரம்பித்தவுடன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி பார்க்கும்போது தாவேக்கால 100 நாள்ல எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய சட்டப்பேரவை அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காங்க நீங்க கேட்பீங்க. என்ன சொல்றீங்க? 100 நாட்களில் நல்ல ஜாலியா 2 செஷன்கள் மட்டும் நடத்தி சொந்த சபாநாயகரால் சொந்த கட்சிக்காரர்களுடைய அவை பேச்சு அதிகமாக நீக்கப்பட்ட அவை பேச்சு எதுவென்று எடுத்தால் தாவேக்காக தான் இருக்கு. உதயநிதி அவர்கள் சொல்லும் போது கூட நீங்க அவை குரூப்ல இருந்து நீக்கிடுறீங்க, பட் அது அங்க ரீல்ஸா போயிருது இல்ல, அதை எப்படி தடுப்பீங்க? அதுதான் அது கேட்க மாதிரி தான் இப்ப இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ரீல் கண்டென்ட்டாகவும் ரீல் மெட்டீரியலாகவும் மாற்றுவதற்காக மட்டும்தான் அவங்க இப்படி பேசுறாங்களா? அதனாலதான் இப்ப அதன் பதில் வரும்போது கற்பனை செய்யப்படுதா அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா அதை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த அவை குறிப்பு ப்ளஸ் இவங்க செய்யக்கூடிய இந்த ரீல்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து we have to date back from 1935 நான் நினைக்கிறேன். 1935 இந்த அசம்பிளி உருவாக்கப்பட்டது, இந்த மெட்ராஸ் அசம்பிளி. இன்னைக்கு வந்து அது தமிழ்நாடு அசம்பிளியாக மாறிடுச்சு. ஸ்பீக்கர் சபாநாயகரோட சேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் பை லார்ட் வெல்லிங்டன் வரும், ஃப்ரம் பிரிட்டிஷ் பீரியட். பட் இங்கே அந்த கார் விஷயத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சிஎம் வந்து எங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சிஎம்க்கு. அவர் அதான் அது கேட்குறாருல, எப்படி இதெல்லாம் பார்க்குறது? காரு, டிவி, வேறு ஃப்ரிட்ஜ் மட்டும், ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, பொருள் தருவாங்க, எது கட்டல் கொடுப்பாங்கல்ல, கொடுத்துருவாங்க. காசு அது உறுப்பினர்களுக்குனா காசு வந்துடுங்க, மக்களுக்கு தாங்க காசு இல்லை. சரி, தப்பு நடக்குது, ஓகே. இது வந்து சயின்டிஃபிக்கலி இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். இது எல்லாரோட ஆக்சுவலி நடக்கும். இவரை விட சிறந்த யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க, இப்போ இருக்கிற முதல்வரோட இன்னும் சிறந்த ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்க, அவர் முதல்வர் வந்தால் கூட அது நடக்கும் தான். 3 மதங்கள், பெரும் மதங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய 3 மதங்களுடைய 3 பெரிய கடவுள்களே வந்து சிஎம் உட்காந்தா கூட இந்த தப்பு நடக்கும். தப்பை எப்படி சரி செய்யறாங்கன்றதான் பார்க்கணும். தப்பே நடக்காது அப்படின்ற ஒரு பொய் வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்கன்றதான் இங்க கேள்வி. நீங்க பொய் வாக்குறுதி கொடுத்ததுதானே மக்கள் உங்களை திருப்பி கேட்கறாங்க. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிதேவா அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் நந்தகுமார். என்ன ஒரே சிரிப்பா இருக்கீங்க? என்ன அவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி அது இருக்கா? சாதனை தமிழ்நாடு, சாதனை ஆட்சி, சாதனை காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல. ஏன் அதில் என்ன குறை? இப்போ ஆக்சுவலி சரி, நம்ம அங்கேருந்து ஆரம்பம். நீங்கள் சிரிக்கிறதுனால மேபி ஏதோ சொல்கிறீங்க, பரவாயில்ல கேட்போம். இப்போ 100 நாளில் வந்து தாவேக்கா அரசுடைய சாதனைகள் என்னென்ன பார்க்குறீங்க? நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஊழல் ஒழிச்சிருக்கிறாங்க, நிறைய கிரவுண்ட் லெவலில் சில விஷயங்கள் மாறி இருக்குது, இனிஷியேட் எடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், லஞ்சம் வாங்கின காவல்துறை அதிகாரிலாம் கைது செய்கிறாங்க, இப்படி இனிஷியேட்லாம் எடுத்துக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சாதனையாக பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஒவ்வொரு ஆட்சியிலையும் சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சியிலையுமே இருக்கும். அதாவது கேவலமான ஆட்சின்னு ஒன்று இருக்கும், ஒரு மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியில் கூட அவங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சாதனை எவ்வளோ வெகு விரைவில் ஏற்படுகிறது ஒரு ஆட்சி ஆரம்பித்தவுடன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது தாவேக்கால 100 நாளில் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை சொல்லலாம். அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காங்க நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? 100 நாட்களில் நல்ல ஜாலியாக 2 செஷன்கள் மட்டும் நடத்தி சொந்த சபாநாயகரால் சொந்த கட்சிக்காரர்களுடைய அவை பேச்சு அதிகமாக நீக்கப்பட்ட அவை பேச்சு எதுவென்று எடுத்தால் தாவேக்காக தான் இருக்கும். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா இதை நாங்கள் நீக்கிடுவோம். இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா நீக்கிடுவோம். இதை எடிட்டில் வந்து போட்டு இதில் அப்படியே எடிட் பண்ணி விட்ருவோம். பார்த்துக்கு இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் சாதனையாப்பா, அவங்களுக்கு தெரியல, புதுசு இல்லை. நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்தாலும் நீக்குவீங்க, ஆனால் வீடியோவில் எல்லாம் கவரேஜில் வெளியே போயிடுது இல்லை, அது என்ன பண்ண முடியும்? மக்கள் அதை பார்த்துடுறாங்கல்ல. லைவ் போகுது, முதல் முறையாக சட்டமன்றம் வந்து எல்லாமே லைவ் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது மக்களுக்கு நேரடியாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தானே சொல்கிறாங்க. இப்போ அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டால் அது லைவ்ல போயிருதுன்னா அது என்ன பண்ணுறது? அதான் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்களே. நடவடிக்கைனா அது ரீல்ஸாக போட்டால் நடவடிக்கை எடுப்பாங்களாம். இது ரீல்ஸ் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா, ரீல்ஸ் போட்டோர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா தேடி கண்டுபிடிப்பாங்க. நாய் கடிச்சா நாய் மேல் நடவடிக்கை, நாய் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய அரசு எப்பேற்பட்ட அரசு இது? இப்ப அவங்களெல்லாம் எப்படி பிடிப்பாங்கன்னு சொல்றேனே, அதுக்கு ஒரு தனி ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தனி டீம் போடுவாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டு எலிமினேட் த ரீல்ஸ் தட் ஹாஸ் பீன் சப்ளைட் ஃப்ரம் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ஒரு டீம் போடுவாங்க. அந்த டீமுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க, 100 crores அவங்களுக்கு அலோகேஷன் பண்ணி அதுக்கு ஆளரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நீக்கிடுவாங்க எல்லாரையும். இதுதான் அடுத்த மூவ். அதுதான் இதுக்கு அவ்வளோ அக்க போறங்கிற மாதிரி. சரி, ஓகே. எனிவேஸ், நீங்கள் சட்டப்பேரவைன்னு ஆரம்பிச்சோன்னா நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு போவோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி இருக்குது? ஏன்னா அந்த விவாத நேரங்கள் பட்ஜெட் தாக்கல் ஆனதுலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏன்னா குறிப்பாக
எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் செயல்பாடு எப்படி இருக்குது? ஏன்னா ஆளும் கட்சி புதுசு. அவங்க நீங்கள் 1000மே வந்து தவறுகள் செய்தாலும் ஒரு புதிய கட்சியாக தான் பார்க்க முடியும். ஒரு புது பிளேயர் புதுசாக எரர் பண்ணுறாங்கன்னா அது வேற. ஒரு வளர்ந்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, ஒரு தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய தவறுகளை அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ அங்கே சபையில் பேசக்கூடிய வார்த்தைகளையும் வார்த்தை மோதல்களையும் இனிஷியேட் பண்ணுறாங்க திமுக. அவங்களுக்கு அது அந்த மனப்பக்குவம் இல்லை. தாவேக்காவின் வெற்றியை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மன தைரியம் இல்லை. அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை தான் அங்கே வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் நேற்று நடந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிலிருந்து தான் உங்களுடைய இந்த கேள்வி வந்து வருது. நான் அதையே அட்ரஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு திமுக அனுதாபி, திமுக கட்சியை சேர்ந்தவரே ரேண்டமாக நேற்று ஒரு மதிய வேளையில் அவருக்கு நான் தொலைபேசியில் அழைக்கிறேன். தொலைபேசியில் அழைச்சி இந்த மாதிரி சட்டப்பேரவையில் நடந்துக்கிட்டு இருக்கே, ஏன்னா நானும் முழுசாக பார்க்கல, சட்டப்பேரவையில் நடக்குதே, என்ன உங்கள் கருத்து, இவ்வளோ ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒன்று. இல்லைங்க, தப்பு வந்து எதிர்க்கட்சி தலைவர் மேலே தாங்க, அவர் பேசுறதுனால தாங்க ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க அப்படின்ற. ஏன் என்ன பேசினார் அப்படின்னோடனே அவர் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய அந்த வார்த்தையை, அந்த அமைச்சர் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் சொன்னார். உடனே எரிசக்தித்துறை அமைச்சர் பேசிய அந்த வார்த்தைகளையும் அவன் என்கிட்ட சொல்கிறார். நான் அப்போ கூட வந்து இந்த மாதிரி இவர் தான் இனிஷியேட் பண்ணாரா, அதுக்கு தான் அவர் அப்படி பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் போயிட்டு டிவி பார்க்குறேன். தொலைக்காட்சி ஆன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபுல் வீடியோ வந்து நியூஸ் சேனலில் எதுவும் வரல. நியூஸ் சேனலில் என்ன பண்ணிருக்காங்க, ரெக்கார்டட் வீடியோ திருப்பி அவங்க வந்து ஒரு தனி வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அந்த சென்சார் பண்ணி அந்த வார்த்தையை வந்து பேசுகிறாங்க. அவங்க மியூட் ஆகிடும் அந்த வார்த்தை மட்டும். ஒரு தனி ஒரு இந்த மீம்ஸ் ட்ரோல் சேனல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சேனல் யூடியூப்பில் இருக்குது. அந்த சேனலில் போய் நான் பார்க்குறேன். இந்த வார்த்தைகள் தெளிவாக வருது. அதில் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை அதாவது கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எரிசக்தித்துறை அமைச்சர். அதுக்கு ரிப்ளையாக தான் இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது, மறுபடியும் ரிப்ளையாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதுதான் நடந்த கான்வர்சேஷன். இது ஒரு நார்மல் ஒரு இனிஷியேஷன் ஃப்ரம் த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் தானே. அப்புறம் தானே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், அந்த திமுக அனுதாபி அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்னங்க, அவர் தாங்க அந்த பிரயோகப்படுத்துறாரு முதல்ல, நீங்கள் ஏங்க இப்படி பதில் சொல்லிங்க? இல்லைங்க, நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேங்க, அதில் நம்ம எதிர்கட்சி தலைவர் தாங்க ஃபர்ஸ்ட் பேசுறாருன்றாரு. அதாவது ஒரு திமுக அனுதாபியவே தன்னுடைய சொந்த கட்சியோடைய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எதிர்கட்சி தலைவரை பார்த்து அவர் பண்ணாரு தப்பு, அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் தான் ஆரம்பிச்சாருன்ற அளவுக்கு இந்த ரீல்ஸ் மேனிபுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் எப்படி நீங்க வந்து திமுக மேல வந்து குறை சொல்லுவீங்க? இன்னொரு சரியான ஒரு கான்செப்ட் இருக்கு, மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு ஒரு லாட்டின் டேர்ம் இருக்கு. மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னா என்னன்னா மோட் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த வார்த்தை அதிகமாக எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு சைக்கோ கொலைகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரே பேட்டர்னில் கொலை பண்ணிக்கிட்டே வருவான். அவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியாது, ஆனால் என்ன முறையில் கொலை பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு த மாடஸ் ஆப்பரண்டி தட் ஹாஸ் பீன் கேரிட் அவுட் இன் த மர்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க. எந்த வகையில் கொலை செய்திருக்கிறான் அப்படின்ற அந்த பேட்டர்னுக்காக மோட் ஆஃப் ஆப்ரேஷனை பார்ப்பாங்க. இந்த இடத்துல மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணுறது யாருன்னா தாவேகா. இதுக்கு முன்னாடி அதே மோட் ஆஃப் ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யாரு, இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜக. ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலை திருப்பி தராமல் கேள்வியவே மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு டைவர்ஷனல் டீவியேஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுல கை தேர்ந்தவர்கள் பாஜக. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு இவங்களுக்கும் காஸ்டியூம் தான் டிஃப்ரெண்ட்டு, கான்செப்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் எல்லாமே ஒன்று தான். அதே டெய்லர் அதே வாடகை அதே தான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இவர் சொல்கிறத தப்பே கிடையாது. எல்ஓபி என்ன லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்ன பேசுகிறாருன்னா, நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்மளே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க, அது இன்னைக்கு புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியுன்றார்ல. இது ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது காமிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு காமெடி ஸ்பீச்சை வந்து அவர் சட்டசபையில் பேசுகிறாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து சட்டசபை இயங்குது. மக்களுடைய குறைகளை எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கின்ற எதிர்க்கட்சி அந்த குறையை நேர்த்தியாக எழுப்புறாங்க. எலக்ட்ரிசிட்டி டேரிஃபைக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் பில்ஸ் மாறி இருக்கு. 3 மடங்குலேருந்து 6 மடங்கு வரைக்கும் டீவியேஷன் வந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும். அதை எழுந்து ஒரு
சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புறாரு. ஆதாரம் இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது எப்படி சொல்கிறீங்கல்ல, ஆதாரம் இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. எது டீவியேஷனுக்கா? ஆமாம், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்கள் இப்படி வருது வந்திருக்கு அப்படின்னா ஆதாரத்தோட. சார் உங்கள் போர்ட்டலில் திறந்து பாருங்கள் சார். இபி போர்ட்டலில் எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் போர்ட்டலுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த 2 போர்ட்டலையும் ஒதுக்கி வச்சுருங்க. டேரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் போய் நீங்கள் போய் சந்திச்சிங்களா? உங்கள் ஏஇயை, உங்கள் இஇயை, உங்கள் எஸ்சியை போய் பார்த்தீங்களா? லெட்டர் கொடுத்தீங்களான்னு கேட்பீங்க. ஏஇயும் இஇயும் எஸ்சியும் ஃபோனை எடுத்தால் நாங்கள் ஏன் அவர் எப்போ ஆஃபீஸில் இருக்காருன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் லெட்டர் கொடுக்காம இருக்க போகிறோம்? அந்த ஃபோனையே எடுக்க மாட்டாங்கன்ற கேள்வி தானே அந்த சட்டமன்ற உறுப்பினர் எழுப்புறாரு. சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார் அப்படின்னா உங்ககிட்ட பதில் இருந்துச்சுன்னா பதிலை சொல்லுங்க. இல்லை வி வில் ரெஃபர் டு த கொஸ்டின் அண்ட் வி வில் ஆன்சர் தட் இன் த ஆஃப்டர்நூன் செஷன் சொல்லுங்க. இல்லை பொறுமையாக இது அடுத்த மானிய கோரிக்கை வரைக்கும் நாங்கள் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லுங்க. இல்லை லாஸ்ட் டே எப்படி செஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸ்டு செஷன் ஒன்று நடத்துவீங்களா, அப்போ சொல்கிறேன்னு சொல்லுங்க. அதை தவிர்த்துட்டு எதுக்கு நீங்கள் வந்து அவருடைய டைரக்டான ஒரு பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனில் ஒரு டைலாக் வந்து எதுக்கு அங்கே நீங்கள் பயன்படுத்துறீங்க? எலக்ட்ரிசிட்டி டேரிஃபைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நிக்நேமுக்கும் பொலிட்டிக்கல் நிக்நேமுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இங்கே யார், அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி திரு பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவர்ஜன் அவர்கள் அவரும் எழுந்திருச்சு என்ன பண்ணுறாரு, இங்கே அரசியல் பேசாதீங்க, இது மானிய கோரிக்கைன்றாரு. அரசியல் யார் பேசுனா? அரசியல் பேச வச்சிடுறீங்க, அந்த டாப்பிக்கை ஒரு ஹாட் டாப்பிக்காக மாற்றி விட்டுறீங்க, ஒரு டிபேட் ஃபுல்லான ஒரு செஷனுக்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் டீவியேஷன் பண்ணுறீங்க. அது உடனே அவை முன்னவர் எழுந்துருவார். அவை முன்னவர் எழுந்து இந்த இது வந்து இந்த சரியான பாதையிலே செல்லலை, கரெக்டாக அந்த மானிய கோரிக்கை, அந்த மானிய கோரிக்கை மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இப்போ அதுதான் சொல்லிட்டு உட்காந்துறாரு. இப்போ அதுதான் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு உதயநிதி அவர்கள் சொல்லும்போது கூட நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க, பட் அது அங்கே ரீல்ஸாக போயிடுது இல்லை, அதை எப்படி தடுப்பீங்க? அதுதான் அது கேட்க மாதிரி தான். இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ரீல் கண்டென்ட்டாகவும் ரீல் மெட்டீரியலாகவும் மாற்றுவதற்காக மட்டும்தான் அவங்க இப்படி பேசுகிறாங்களா? அதனால தான் இப்போ அதில் பதில் வரும்போது கட் பண்ண செய்யப்படுதா அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா அதை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த அவை குறிப்பு ப்ளஸ் இவங்க செய்யக்கூடிய அந்த ரீல்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வி ஹாவ் டு டேட் பேக் ஃப்ரம் 1935 நான் நினைக்கிறேன். 1935 இந்த அசம்பிளி உருவாக்கப்பட்டது, இந்த மெட்ராஸ் அசம்பிளி. இன்றைக்கி வந்து அது தமிழ்நாடு அசம்பிளியாக மாறிடுச்சு. ஸ்பீக்கர் சபாநாயகரோட சேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்டட் பை லார்ட் வெல்லிங்டன் வரும், ஃப்ரம் பிரிட்டிஷ் பீரியட். அது இன்னைக்கு இந்த அசம்பிளி இப்பேற்பட்ட நிலைமைக்கு செயல்படுறதுக்கு காரணம் எப்படிங்கிறது வந்து நம்ம 1935 பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எத்தனை கேள்விகள் வழங்கப்பட்டது? அன்னைக்கு ரூலிங்கில் இருந்தது யாருன்னா பிரிட்டிஷ். அன்னைக்கு ஆப்போசிஷன் ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாம் ஒரே மெம்பர்ஸ் தான். அது ஒரு மீட்டிங், போர்ட் மீட்டிங் மாதிரி நடக்கும் அந்த அசம்பிளின்றது. போர்ட் மீட்டிங்கில் யூ கேன் ரைஸ் கொஷின்ஸ் ஃப்ரம் யுவர் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம். அதுவும் எதை பற்றி கேட்கலான்னா, உங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க துறை, அந்த துறையிலேருந்து 2 எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய கவர்னரை பார்த்தோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸை பார்த்தோ. அக்ரிகல்ச்சர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் போலீஸ் கேட்க முடியாது, லா அண்ட் ஆர்டர் கேட்க முடியாது, ரெவன்யூ கேட்க முடியாது, டாக்ஸேஷன்ஸ் கேட்க முடியாது, ஃபினான்ஸை பற்றி பேச முடியாது, பிரிசனை பற்றி பேச முடியாது, சிவில் சப்ளைஸ் பற்றி பேச முடியாது. இது எல்லாமே பிரிட்டிஷ் கையில் இருக்குது. அவங்க கையில் இருந்து அந்த அதிகாரத்தை பறித்து அதை எல்லார்கிட்டையும் ஈக்குவலாக பகிர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இருக்கவங்க செயல்படட்டும், அதை சரியான முறையில் வழி நடத்துகிறாங்களா இல்லையான்றத கேள்வியை கேட்கறதுக்கான உரிமையை வந்து எதிர்க்கட்சிக்கு கொடுக்கணுன்ற ஒரு சட்டப்பேரவையை உருவாக்கிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கேள்வி கேட்கறது, கேள்வி பதில் சொல்கிறது ரெண்டுமே டிரான்ஸ்கிரிப்ட், அதாவது இந்த அவை குறிப்பு அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி, அதை மைண்டில் வச்சுக்கணும். அசம்பிளிக்கு போனீங்கன்னா லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் 1935 அன்னைக்கு சொன்ன பாருங்க, அந்த கேள்வியை கேட்க முடியாத 2 டிபார்ட்மெண்ட் வச்சு 2 மெம்பர் இருப்பாங்கன்னு, அவங்க கேட்ட அந்த கேள்வியும் எக்ஸ்ட்ராவாக கேட்கப்பட்ட 2 கேள்வியும் சேர்த்து நேற்று 2026 ஆகஸ்ட் 22 வரைக்கும் நடந்த அசம்பிளி செஷன்ஸில் நடந்த அத்தனை டிரான்ஸ்கிரிப்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணப்படும், அந்த லைப்ரரியில் இருக்கும். அது எதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க.
டிரான்ஸ்கிரிப்ட் ஏன் மெயின்டைன் பண்ணுறாங்க, டிரான்ஸ்கிரிப்டில் ஏன் எல்லாத்தையும் நீக்கிறாங்க, தேவையில்லாததை ஏன் நீக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒருவேளை மாற்றி பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை நீங்கள் சொன்னதையே நீங்கள் வந்து பிறல்றீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்கிறதுலேருந்து. அதுக்கான ஆதாரம் எதுவுமே இருக்காதுல்ல. அதுக்காக தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ட் மெயின்டைன் பண்ணுறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன். சிஎம் சொல்கிறாரு 234 வண்டி நான் ப்ரொக்யூர் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன்றாரு. அடுத்த நாள் எழுந்திரிச்சு பிடபிள்யூ மினிஸ்டர் சொல்கிறாரு நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. இஎம் வந்து அது ப்ரோட்டோக்காலுக்கு சொன்னார். ஆக்சுவலி நாங்கள் சொல்ல வந்ததோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்ல வந்த இன்டென்ஷன் கூட சொல்ல வந்ததே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நெசசிட்டி அண்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்றவங்களுக்கு கூட லைப்ரரிக்கு போய் முந்தா நாள் செஷன் டிரான்ஸ்கிரிப்டை எடுங்க, சிஎம் பேர் போட்டு சிஎம் என்ன பேசினாருன்றது அங்கே இருக்கும். அதுல அவர் சொல்லியிருப்பாரு 234 உறுப்பினர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த வாகனம் வழங்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தியிருப்பாரு. இவர் கூட கம்யூனிஸ்ட் தோழர்களோட நிலைப்பாடும் அதுதான். அவங்க எந்திரிச்சு இல்ல அவங்க இல்ல அதுவும் பிரயோகப்படுத்தி. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த இதே சட்டப்பேரவை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கார் வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த காரை வந்து ஒரு துச்சம், அது தேவையில்லாத ஒரு பொருள் என்று இவர்களால் வந்து அவர்கள் மழுங்கடிக்கப்பட்டு கம்யூனிஸ்ட் வேறு வழி இல்லாமல் சட்டசபையில் எழுந்து ஒப்புக்கொண்டார்கள் இப்படின்வாங்க. இவங்களே முன் வந்து காரை வேணாம்னு சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கணும். இந்த ஹிஸ்டரியில வந்து சரியான விஷயங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அதை மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, இப்போ அதுல தான் இப்போ மேபி அவங்க புதுசா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு ஆளும் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபா, ஏன்னா அவங்க தான் மெயினா சப்போர்ட் பண்ற சபாநாயகர் இவ்வளவு நீக்கிறதுங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. மேபி அவங்க அதை லேர்ன் பண்ணிக்கணும், அதுல இருந்து வெளில வரணும். பட் இங்க அந்த கார் விஷயத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ அது ஒரு பெரிய விஷயம் ஆகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அதை ப்ரைஸ் பண்ணுற விஷயம் இப்போ சொல்கிறது கூட இது வந்து புகழ்கிறதுக்கான இடம் இல்லை. இப்போ குறிப்பாக அந்த விவாத நேரங்களில் கூட அது புகழ்கிறதுக்கான நேரம் இல்லைங்கும்போது அவர்கள் பேசுகிற விஷயம் இதுவும் முழுக்க அவங்க அந்த ஒரு ஓன் ரீல் இன்னொருத்தர் கேட்குற டிவி கேட்டாரோ பார்க்குறதுக்கு சிஎம்ஐ வந்து எங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சிஎம்க்கு. அவர் அதான் அது கேட்குறாருல, எப்படி இதெல்லாம் பார்க்குறது? காரு, டிவி, வேற ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, பொருள் தருவாங்க, எது கேட்டாலும் கொடுப்பாங்கல்ல. கொடுத்துருவாங்க. காசு அது உறுப்பினர்களுக்குனா காசு வந்துருங்க, மக்களுக்கு தாங்க காசு இல்லை. ஏன் மக்களுக்கு காசு இல்லை? மக்கள்லாம் செழிப்பாக தான் இருக்காங்க. மக்கள்லாம் செழிப்பாக இருக்காங்களே தமிழ்நாடு ஃபுல்லாக. அது என்னமோ உண்மைதாங்க. சிஎம் வந்து சிஎம்மோடைய அந்த ஒரு பார்வை கண் பட்டாலே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது எல்லாருக்கும். செழிப்பாக தான் இருப்பாங்க. அப்போ என்ன சிஎம் அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகிறதில்ல. தேவையான விஷயங்கள் தேவைப்படுறவங்களுக்கு கிடைக்கிறதா, அதுதான். அதாவது யார் பேசுகிறாங்கிறது பிரச்சனை கிடையாது, தேவைப்பட்ட பிரச்சனைக்கு எந்த பேசுகிறாமாங்கிறது தான் கேள்வி. அது அவங்க சொல்லுது. தேவையான விஷயம்லாம் கிடைக்குதா? இப்போ தான் வந்திருக்கிறாங்க புதுசாக, என்ன அப்போ டக்குன்னு என்ன கிடைக்கல, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் டக்குன்னு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதுக்கு பதில் பேசுங்க, உடனே ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடக்கலையா? நீங்கள் லாக்அப் டெத் நடந்திருக்கு, எதுக்கு முன்னாடி நடக்கலையா? நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகளை தான் வைக்கிறாங்க. நடந்துச்சு. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஹோம் மினிஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய சிஎம் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்கக்கூடிய தேவைப்படாத இடத்துல வந்து அந்தந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸையோ அல்லது மினிஸ்டர்ஸையோ அவர் அனுப்பிச்சு வந்து அங்கே வந்து அதை அட்ரஸ் பண்ணுறாரு, தப்பாக ஒத்துக்கிறாரு, தவறு சரி செய்யப்படுகிறோன்றாரு, அதுக்கான தனி சட்டங்கள் கொண்டு வராரு. இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கிங் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும்போது ஸ்டாக்கிங்க்கு ஒரு சட்டம் கொண்டு வராரு அவர். இந்த மாதிரி எல்லா விதமான மாற்றங்களும் கொண்டு வரப்படுது தான். அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கார், நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்க மாட்டீங்கன்றதான் இங்கே பிரச்சனை. அதான் மேஜர் மிஸ்ஸிங்கே உங்ககிட்ட அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம், அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் சரி, தப்பு நடக்குது, ஓகே. இது வந்து சயின்டிஃபிக்கலி இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். இது எல்லாரோட ஆக்சுவலி நடக்கும். இன்னும் இவரை விட சிறந்த யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள், இப்போ இருக்கிற முதல்வரோட இன்னும் சிறந்த ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு ஆள் சொல்லுங்கள், அவர் முதல்வர் வந்தால் கூட அது நடக்கும் தான். இல்லை விட்டுருங்க, 3 மதங்கள், பெரும் மதங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய 3 மதங்களுடைய 3 பெரிய கடவுள்களே வந்து சிஎம்ஆ உட்காந்தா கூட இந்த தப்பு நடக்கும். தப்பை எப்படி சரி செய்யறாங்கன்றதான் பார்க்கணும். தப்பே நடக்காது அப்படின்ற ஒரு பொய் வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்கன்றதான் இங்க கேள்வி. நீங்க பொய் வாக்குறுதி கொடுத்தது தானே மக்கள் உங்களை திருப்பி கேட்கறாங்க. நீங்க தானே சொன்னீங்க நாங்க வந்த 10 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், 5 நாள் எல்லாத்தையும் போக்கடிச்சிருவோம்னு. அப்ப இன்னைக்கு அந்த இதை சரி பண்ணல, நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணலை அப்படின்னும் போது மக்கள் கேட்க தான் செய்வாங்க, எதிர்க்கட்சி கேட்க தான் செய்யும். அதுதான் இப்போ தவறுகளே நடக்காத மாதிரி நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு அது என்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். அந்த தவறுகளை எப்படி அதுக்கு நியாயமாக தீர்ப்பு வழங்கப்படுதா, அது ஏற்கப்படுதா, அது விசாரணை நடத்தப்படுதா அப்படிங்கிற விஷயங்கள்ல தான் தவறுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையாங்கிற விஷயங்களே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, இந்த விஷயங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது, விமர்சனங்களாக இருக்குது. மேபி புதுசு நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க தெரியல, அந்த விமர்சனங்கள் தொடருது. இப்போ நான் இன்னொரு இடத்துல இருந்து
அது கூட்டணியாக இப்போ அவங்க வரும்பொழுது அந்த வந்ததுக்கு பிறகு 3 மாதம் கூட தாங்காதுன்னாங்க, நான் தாங்குறாங்க. இவங்க எங்கே பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லேருந்து கேட்கும்போது, இப்போ கூட்டணியாக அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க? இப்போ வந்து திருமாவர்கள் எடுத்த முடிவு, இப்போ வன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாரு. அவருடைய துறை சார்ந்து வரக்கூடிய அந்த வந்து ஒரு இஷ்யூ கூட போயிட்டுருக்கு இல்லையா? எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க? திருமாவருடைய இந்த முடிவு இந்த நேரத்தில் சரியாக இருக்குன்னு நம்புறீங்களா? ரொம்ப சரியான முடிவு. ட்ராவலாலும் சரி. ஆமாம். அவர் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி நான் வந்து என்னுடைய உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு கார் வாங்குறதுக்கும் ஒரு அமைச்சர் பதவி வாங்குறதுக்கும் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என் கட்சியை வந்து அடமானம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற அவர் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. எங்கே அடமானம் வச்சாரு? எங்கே அடமானம் வைக்கலை. ஏன் நீங்கள் அந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க? ஏன் அடமானம்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு நேரடியாக அந்த ப்ராப்ளத்தையும் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பு உயர்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை வந்துச்சு. இந்த எஸ்சி/எஸ்டி மாணவர்கள் அனைவரும் அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தில் வந்து அவர்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஹோல்டு செய்யப்படுகிறது. சாரி, நாட் அப்ளிகேஷன், அவர்களுடைய அட்மிஷனே வந்து ஹோல்டு செய்யப்படுகிறது. அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்ற அந்த ரீசனை வந்து என்கொயரி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் ஹஸ் நாட் பீன் பாஸ் டு த யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. சேர வேண்டிய நிதி வந்து ஒழுங்காக போய் சேரலை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த லைன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதை நாங்கள் ஃப்ளாக் பண்ணி இந்த அட்மிஷன்ஸை வி ஆர் கோயிங் டு கீப் ஆன் செக் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வராங்க. 300 ஒடுக்கப்பட்ட ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய 300 மாணவர்களுடைய அயலக கல்வி இன்று கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது ஏங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு கோவிசெழியன் அவர்கள் எழுந்து அந்த கேள்வி எழுப்புறாரு. அதற்கு பதில் அளிக்கிறாரு திரு வன்னியரசு அவர்கள். என்ன பதில் சொல்றாரு? நாங்கள் வந்து இந்த அயலக கல்வி திட்டத்தை வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், 3 மடங்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குறோம் அப்படிங்கிறார். இந்த அயலக கல்வி திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1000 கோடி ஒதுக்க மாட்டாங்க யாரும். ஒரு திட்டத்தை ஒதுக்குறாங்க, ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு 10 லட்ச ரூபா ஒதுக்குவாங்க. எப்பயுமே நீங்கள் 1000 திட்டம் கொண்டு வரலாங்க, எல்லா திட்டமும் வெற்றி அடையணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் கால்டு பைலட் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணதுக்கு ப்ரொடக்டிவிட்டி ரிசல்ட்ஸ் ஈல்ட் ஆகுதான்னு தெரிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணுவாங்க. 10 லட்சன்றது 1 கோடியாக மாறும், அல்லது 10 கோடியாக மாறும், அடுத்து 50 கோடி 100 கோடின்னு மாறும். நீங்கள் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஒதுக்குனீங்கன்னு யாருமே கேட்கலையே. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? 300 மாணவர்களுடைய அட்மிஷன் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பாரதிதாசன் என்னும் மலேசியாவில் படிக்கக்கூடிய அந்த பிஹெச்டி மாணவன் வந்து அவனுடைய ரிசர்ச்சுக்கு வந்து தடையாக இருக்குது. இப்போ இந்த ஃபண்ட்ஸ் வராதனால என்னுடைய ரிசர்ச் தடைப்படுது அப்படின்னு அங்கே வந்து ஒரு இதை எழுப்புறாப்புல, ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாப்புல. அதை கூட அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தாவேக்காவுடைய மந்திரி மாதிரியும் தாவேக்கா எம்எல்ஏ மாதிரியும் நீங்கள் வந்து பேசுறதுன்றது வந்து அடமானத்துக்கு சமம் தான். ஒரு மந்திரி பதவிக்காக சொந்த வகுப்புகளையும் சொந்த உறவுகளையும் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? அப்போ நான் அந்த கேள்வி கேட்க தான் செய்வேன். அவர் சொல்கிற பதில் அப்படி தான் புரிஞ்சுக்க வைக்கிதுங்கிறதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. கரெக்டாக, அதுதான் உண்மை. அவர் தாவேக்கா அமைச்சராகவே செயல்படுறாரு, தாவேக்கா அமைச்சராக தான் செயல்படுறாரு. அவர் பண்ணுறது டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் தான். கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஏங்க, அவங்க டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அவங்க வந்து அதை எப்படி அரசியல்மயமாக்கணும், அதை எப்படி அரசியலாக கொண்டு போகணுன்றதுக்கு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். நீங்கள் எதுக்காக அரசியலுக்கு வந்தீங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கிடையாது இந்த தமிழுடைய வட தமிழ்நாடு பகுதிகளில். அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் இமேஜ், ஒரு ரெப்ரசன்டேஷன் யாருமே கிடையாது, ஒரு லீடர் கிடையாதுன்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் அப்படி தான் கட்சிக்குள்ளே வந்தீங்க. அவங்கள எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கும்போது எல்லாமே அவங்கள எல்லாரையும் நீங்கள் இன்னும் ஒரு 2 படி கீழே இறக்கி விட்டு தான் போயிருக்கீங்க. இன்றைக்கும் அதே நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது இல்லூஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஒரு வார்த்தை இருக்குது, பிரதிநிதித்துவ மாயை. ஒரு மந்திரி விசிகாலேருந்து வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அந்த பிரதிநிதித்துவ மாயையே. ஒரு மந்திரி விசிகாலேருந்து வந்தாருன்றது முக்கியம் கிடையாது. 2 எம்எல்ஏ விசிகாலேருந்து வந்து மீதி இருக்கக்கூடிய 2 கோடி பேருக்கு
என்ன மாதிரியான திட்டங்களை இந்த அரசை வச்சு பண்ணாங்கன்றதான் முக்கியம். மந்திரி ஆயிட்டாரு அதுவே சக்சஸு அப்படிங்கிறது ஒரு சக்சஸே கிடையாது. உங்களால் ஒரு 30 ஐஏஎஸ் ஆஃபீஸரை உருவாக்க முடிஞ்சுதா? ஒரு 120 குரூப் 2 ஆஃபீஸரை உருவாக்க முடிஞ்சுதா? அது அந்த சமூகத்திலிருந்து அவங்க ஒரு 200 ரிசர்ச்சர்ஸை உருவாக்க முடிஞ்சுதா? அது புதுசு எக்ஸிஸ்டிங்காக இருக்க விஷயங்கள் எது பாதிக்காம நடைமுறைகள் இருக்கு, அது எதுவும் தடைபடுதா அப்படிங்கிற இடத்துல யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாரா? இப்போ எக்ஸிஸ்டிங்காக ஒரு பிளான் ரன் ஆகிட்டு இருக்கு, அது தடைபடுது, அதுதான் அங்கே பிரச்சனையே. இப்போ ஏன்னா அவர்களுக்கு அந்த அது இல்லைன்னா அதெல்லாம் ரன் பண்ண முடியல, அது அங்கே விவாதமாக மாறுது. இப்போ இது தொடர்ந்து அதான் அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கிறங்கிறதையும் சொல்லிட்டாங்க, அவர்கள் தன் தாவேக்காவை அமைப்பாகவே செயல்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறீங்க. இனி நேரம் கொடுத்து இவ்வளவு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி பிரதர். இல்லை முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளோ சாதனைகளை பற்றி பேசும்போது இந்த தாய்மாமன் திட்டமும் ஒரு சாதனையாக பார்க்கப்படணும். ரொம்ப அருமையான ஒரு டிரான்ஸ்பரன்சி, ரொம்ப அருமையான ஒரு அக்கௌண்டபிலிட்டி மேனரில் வந்து டெண்டர் ப்ராசஸ்லாம் நடத்தியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு நகை ஜாம்பவானுக்கு வேற அந்த ஆர்டரை வந்து பரிசீலித்திருக்கிறார்கள். அதையும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கணும். நான் தான் சொன்னல, இந்த மாடஸ் ஆப்பராண்டின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தின பாருங்க. இந்த மாடஸ் ஆப்பராண்டி நாட் ஓன்லி இன் அசம்பிளி, ஈவன் இன் பாலிசிஸ். அதாவது குரோனிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, குரோனிக் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. தனக்கு தெரிந்த நண்பர்களுக்காக ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி, ஒரு கவர்மெண்ட்டு தன்னுடைய நண்பர்களுக்காகவும் தன்னுடைய தெரிந்தவர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் செய்யக்கூடிய அனுகூலங்கள், சலுகைகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் குரோனிசம் அப்படின்வாங்க. மேலே வந்து அவங்க குரோனிசம் சூப்பராக பண்ணுவாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய தானி அப்புறம் குரோனி அப்படின்ற தானிக்கு வந்து குரோனி பண்ணுவாங்க. இவங்க வந்து குரோனி டு காசு பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்டர் கனெக்ஷன்ஸ். ஆமாம், இதான் இன்டர் கனெக்ஷனு. அதாவது ஒரு நல்ல குரோனிசம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்போ நந்தகுமார் அவர்கள் என்னுடைய நண்பர்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், நந்தகுமார் வந்து ஒரு திட்டம் கொண்டு வரேன். ஒரு 10 கவர்மெண்ட்டுக்கு வந்து பப்ளிசிட்டி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் இருக்குது, ஆல்ரெடி ஒரு ஆர்டர் இருக்குது. எல்லா கவர்மெண்ட்டும் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. நான் உடனே என்ன பண்ணுறேன், நந்தகுமார் எனக்கு தெரிஞ்சவர், என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர், ரொம்ப நல்ல நேர்த்தியாக பண்ணுவார். அவருக்கு என்ன மார்ஜின் வேணுமோ அந்த மார்ஜின் காஸ்ட் அவர் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வேலையை நேர்த்தியாக முடிச்சு கொடுத்துருவோம். அப்படின்ற பட்சத்தில் 10 ஆர்டர் இருக்குன்னா 10 ஆர்டர் நான் நந்தகுமாருக்கு 6 ஆர்டர் கொடுத்து 4 ஆர்டர் வந்து வேற யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஃபேவரிசம் கிடையாது, அப்படி ஒரு ஆர்டரே கிடையாது, அப்படி ஒரு ஸ்கீமே கிடையாது. நந்தகுமாருக்காக ஒரு ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு கேவலமான குரோனி கேபிட்டலிசம் கான்செப்ட் கிடையவே கிடையாது. அதை தான் இன்னைக்கு இருக்கிற அரசு பண்ணுது. ஓகே, வடிவேல் சொல்ற மாதிரி இந்த தலை அந்த உடலோட சேர போகிறது அப்படின்னு சேர்ந்துருச்சு. ஆர்டர் ப்ராசஸ் ஆயிடுச்சு, இஷ்யூ பண்ணிட்டாங்க. 100 நாள் சாதனையில இதையும் பார்த்து கை தட்டிட்டு அடுத்த சட்டசபை செஷனுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். நிச்சயமா பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். சட்டசபையில் நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான மூமெண்ட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசியலாக எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.